ரேவதி, என்னம்மா ஆச்சு? ஏன் கையில கட்டு போட்டிருக்க? என்ன ஆச்சுமா? கீழே ஏழு விழுந்துட்டியா? நான் ஏர்போர்ட்ல செக்கிங் எல்லாம் முடிஞ்சு நடந்து போறப்போ ஒரு குழந்தையோட பால் பாட்டில்ல இருந்து பால் தரையில கொட்டிடுச்சு. இது தெரியாம நான் அதுல கால் வச்சதால வழுக்கி விழுந்து கை பிராக்சர் ஆயிடுச்சு. அதனால ஃப்ளைட்ல அலோ பண்ணல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வரோம். பிராக்சர் ரொம்ப சிவியரா இல்லையே? டாக்டர் என்ன சொன்னாங்க? சீக்கிரம் சரியாயிடும்ல? பெரிய ஃப்ராக்சர் எதுவும் இல்ல, ஏர்லைன் கிராக் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னாங்க. கையை இது வரைக்கும் ரொம்ப அசைக்காம பார்த்துக்க சொன்னாங்க. ஓ ரேவதி, கையில வலி இருக்கா? வேற எங்கேயும் அடிபடலையே? இல்லம்மா, வேற எங்கேயும் அடிபடல. ஆனா பெயின் இருக்கு. பெயின் கில்லரும் இன்ஜெக்ஷனும் போட்டிருக்காங்க. 1 வீக்ல எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீ ஆசையா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக பெங்களூருக்கு கிளம்புன, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஈஸ்வரி, இப்ப அதுவா முக்கியம்? குழந்தை அடிபடாம நல்லபடியா திரும்பி வந்திருக்காளே, அதை நினைச்சு பாரு. பாவம், ரேவதிக்கு தான் இதுல ஏமாற்றமா இருந்திருக்கும். இவதான் பல கனவுகளோட போனா இல்ல ரேவதி? இவ என்ன கனவோட போனா? இல்லக்கா, ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட வருவாங்க, அவங்க கூட ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிருப்பா, அத சொன்னேன். ரேவதி, நீ கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? நான் கொண்டு வரட்டுமா? வேண்டாம்க்கா, நான் ஹாஸ்பிட்டல்லே குடிச்சிட்டேன். வேணும் நான் சொல்றேன். ரேவதி, இப்போ கை பரவாயில்ல? பரவாயில்ல. சரி ரேவதி, நீ போய் ரெஸ்ட் எடு. கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும். மாப்ள, கூட்டிட்டு போங்க. பாத்து போ.